ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் விலாக். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கோழி ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஈரல் வறுவல் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியாக, ரொம்ப காரசாரமாக, சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு ஈரல் வறுவல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மனி நேச்சுரல் விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 வரமிளகா போட்டுக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நான் இப்போ எவ்வளோ செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஈரல் நான் செய்ய போகிறேன். நல்லா ஈரலில் கொஞ்சம் உப்பும் சால்ட், அதாவது பொடி உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தாளிதம் நல்லா பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இந்த வெங்காயம் நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கழுவி வச்சுருந்த ஈரலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதிலே பார்த்திங்கன்னா இந்த ஈரல்லே தண்ணி விடும். அதனால் தண்ணியெல்லாம் ஒரு பொட்டு கூட சேர்க்காத அளவுக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. அப்படியே நல்லா வெந்துடும். இது உண்மையாலுமே குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே இது சாப்பிட்லாம். சாதாரண ரச சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். மறுபடியும் எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக அந்த ஈரலுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே அந்த ஈரல் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஈரல் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அதிகரிக்கும். ஈரல் உண்மையாலுமே நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எப்போதுமே நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அதில் அப்படின்னா கொஞ்சமாக ஈரல் போட்டு தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி தனியாக ஈரல் எடுத்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டதுக்கப்புறம் தட்டை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா அந்த ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் சேர்க்குறப்போ அதோட கலரும் சூப்பராக இருக்கும். அதோட வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஈரல் எப்போதுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட மனம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு சண்டே செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை அம்மனி நேச்சுரல் விலாகில் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், நம்மளுடைய செட்டிநாடு ரெசிபி எல்லாமே இதில் ஷேர் பண்ணுவேன். அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.